வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கேன்டா அச்சிவேலிக்கு தான் வந்திருக்கிறேன். சும்மா இந்த வழியை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இன்றைக்கு ஒரு வீடியோவாக இதை எடுக்கிறேன். இந்த வட்ட வழிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கோயில் ஒன்று இருக்கிறது. அங்கே தான் திருவிழா நடந்து கொண்டிருக்குது. நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது மேலே சவுண்டு கேட்குறது, அது அந்த கோயிலில் தான் கேட்குது. ஆனால் இந்த இடத்துக்கு வரும்போது நல்ல ஏதோ ஒரு பொழுதுபோக்கு மாதிரியே இருக்குது. அது இங்கே ஒரு அலுவலாத்தானே வந்தேன். இப்போ வந்த இடத்துல இப்போ இந்த வீடியோவை எடுக்கிறேன். இந்த இடத்த பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அப்போ இந்த இடத்த சும்மா சுற்றி பார்ப்போமேன்ட்டு அப்படியே போய் கொண்டு இருக்கிறேன். நான் அச்சிவேலிக்கு வந்திருக்கிறேன். ஒரு நாளும் இந்த இடத்துக்கு வந்ததில்லை தானே. இப்போ தான் இந்த இடத்த சும்மா சுற்றி பார்ப்போமேன்ட்டு வந்துள்ளேன். இதில் ஒரு வெட்ட வெளியே என்னத்துக்காண்டி அதை கட்டுறாம ஏதாவது வரப்போதோ என்னன்னு தெரியல. பெரிய கட்டுறாம ஏதாவது கட்டா போய் நம்ம தெரியல. இந்த பெரிய வெட்ட வழியில் ஃபுல்லாக சுத்த வேற விலை கம்பிகள் போட்டு அடைச்சி கிடக்குது. எனக்கு இதை பார்க்கும்போது என்ன ஞாபகம் வருது என்றால், நாங்கள் எப்போவுமே பொழுதுபோக்கு விளையாடுற GTA Vice City கேம் இருக்குது. அப்போ அதில் வர்ற சில காட்சிகள் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளேயும் பெரிய வெட்ட வழியில் வேறும் அதுலேயும் விலை கம்பிகள் போட்டு அடைச்சி கிடக்கிறது. அப்போ அதையும் ஞாபகம் தான் எனக்கு இதை பார்க்கும்போது இருக்குது. இந்த வெட்ட வழியில் வரும்போது இந்த வெக்கைக்கு இயற்கை காற்று படும்போது வெக்கையும் குறைவாக இருக்கிறது. ஆனால் பொழுதுபோக்காகவும் இருக்குது. இந்த இடத்தில் சிறிய மரங்கள் எல்லாம் நட்டு வச்சிருக்கிறார்கள். இது எப்படியும் வளர்ந்ததென்றால் இந்த இடத்த பார்க்கும்போது அழகாக இருக்கும். நான் அங்கேருந்து வரும்போது ஒரு ஐயா ஒரு ஆள் மரங்களுக்கு தண்ணி வார்த்து கொண்டிருந்தவர். அப்போ நான் நினைக்கிறேன் இந்த மரங்களையும் அவராம் பராமரித்து தண்ணி வார்த்து செய்கிறார் போல. இயற்கையை ரசிப்பதும் ஒரு அழகுதான். இந்த இடத்தில் இயற்கை அழகென்று சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நான் பொதுவாக சொல்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் இந்த காணொளி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளி உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் அஜித்.